ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எம்ஏ கிளாஸஸ். இன்றைக்கி வந்து ரேஷியோட ஃபைனல் பார்ட் மிஸ்லேனியஸ் கொஷின்ஸ் எல்லாமே இதில் பார்த்துடலாம். நாளைக்கு வந்து ப்ரொப்போர்ஷன் சொல்லிட்டு ரேஷியோவில் ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த ரேஷியோ கம்ப்ளீட்டட். ஆக்சுவலாக இதோட ரேஷியோ முடிஞ்சிச்சு. ப்ரொப்போர்ஷன்ன்றது வந்து ரேஷியோட பேஸ் தான். பட் வந்து அது ஒரு சர்டைன் டைப்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இந்த மீன் ப்ரொபோஷனல், அதுக்கப்புறம் வந்து இந்த தேர்ட் ப்ரொபோஷனல், ஃபோர்த் ப்ரொபோஷனல், இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. சம்டைம்ஸ் இந்த Tier 1 மாதிரி எக்ஸாம்ஸில், ஈவன் இந்த 2020 அந்த டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா Tier 2லேயே கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஷின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு செஷனில் நம்ம அதிகம் முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பர்சன்டேஜ் டாப்பிக்கு மூவ். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு சில யூனிக்கான கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி கான்செப்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோன்றது தான் இப்போ மெயினாக பார்க்கறதுக்கு தான் நான் இந்த வீடியோவே கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இந்த கொஷினை படிப்போம். த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் அ ஃபேமிலி ஆன் வெஜிடபிள்ஸ், வீட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆயில் ஆர் இன் த ரேஷியோ 12:8:5. ஓகே, த ப்ரைஸ் ஆஃப் திஸ் ஐட்டம்ஸ் இன்க்ரீஸ்டு பை 50%, 25%, 40% ரெஸ்பெக்டிவ்லி. த டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆன் தி ஃபேமிலி ரெஸ்பெக்டிவ்லி. இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொன்றுத்துக்குமே, அதாவது இந்த 12க்கு 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம், இந்த 8க்கு 25 கரஸ்பாண்டிங் தான் அந்த ரெஸ்பெக்டிவ்லின்றது மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கொஷினை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்கல்ல, இது அப்படியே இது எழுதுங்க. பட் வந்து அது கூட ஒரு 0 சேர்த்து எழுதுங்க. ஸோ தட் நமக்கு இந்த பர்சன்டேஜில் அதை இன்க்ரீஸ் பண்ணி எழுதும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அது ஏன் சொல்கிறேன் இருங்க. 18 எழுதிக்கோங்க, இதை வந்து 15 எழுதிக்கோங்க. ஏன்னா இதை நான் பார்த்த உடனே எனக்கு தெரியும். ஏன்னா இது வந்து இவங்க பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் பண்ண சொல்லும் போது என்னால் 12க்கு 50%னா 6. இப்போ இந்த 5க்கு வந்து அவங்க 40% கேட்கும்போது பாயிண்டில் போயிடும். ஸோ நான் வந்து அப்போ அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ அதனால் நான் இப்போ ஒரு 0 ஆட் பண்ணி நான் எழுதிக்கிறேன். இந்த 0வை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா திரும்பி இந்த ரேஷியோக்கு அது மாறிடும். ஓகேவா? உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஓகே, இப்போ வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்களோ அது அப்படி டேரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்களேன். எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதாவது இந்த 120 இருக்குல்ல, இதுக்கு வந்து 50% இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அதே மாதிரி இந்த 80க்கு வந்து 25%. ஓகே, அதே மாதிரி இங்கே இருக்கல இந்த 50க்கு வந்து 40%. சரியா? ஸோ எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 120 இருக்குல்ல, 120ல் பாதி, அதான் 50%. ஓகேவா? அப்போ எவ்வளோ வரப்போகுது? 60. கரெக்டு தானே? சூப்பர். 60 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதில் 25%, அதாவது ஒன்றுமே இல்லை, 25% கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன தெரியுமா பண்ணுங்கள், இதுக்கு 50% பாருங்கள். 80க்கு 50 எவ்வளோ? 80க்கு 50 40. கரெக்டா? ஸோ 40ல் பாதி, அதான் 25%. அப்போ 40ல் பாதி 25னா எவ்வளோ? 20%. ஸோ இப்படி தான் வந்து நம்ம பர்சன்டேஜ் போகணும். பர்சன்டேஜ் போகும்போது நம்ம இன்னும் சூப்பராக பார்க்கலாம். ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த 50க்கு 40%, 50க்கு 40% என்னும் போது போயிடக்கூடாது. ஒன்றுமே இல்லை. 50க்கு 40% கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை 10% பார்க்கணும். ஃபஸ்ட்டு 10% பாருங்கள். 10%னா ஒரு 0 எடுத்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, சிம்பிள். ஸோ 10%னா ஒரு 0 எடுத்துணும். 100%னா 2 0 எடுத்துணும். ஓகேவா? சாரி, 100%னா அந்த வேல்யூ தான் 100%. ஓகே, 10%னா இங்கே பாருங்கள், ஒரு 0 எடுத்துட்டோமா. இப்போ என்ன கேட்குறாங்க? 40% கேட்குறாங்களா? 40%. அப்போ 40%க்கு இன்ட்டு 4 பண்ணுங்கள், முடிஞ்சிச்சு. எவ்வளோ? அப்போ 20. அதான் ஆன்சர். ஸோ ஸோ 20 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபைனல் வேல்யூ எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். எவ்வளோ? 180. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180. இங்கே பார்த்தீங்கன்னா 100. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 70. சரியா? அவன் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, the total expenses of the family on these items increased by, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது தான் கொஷின். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? இது 120, ஒரு 80, 200, 250. ஓகேவா? 250. அதே மாதிரி இங்கே ஆட் பண்ணுங்கள். 180, 280, 350. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால 250 ரூபா ஆல்ரெடி அந்த வீட்டுக்கு எக்ஸ்பென்சஸ் இருந்திருக்கு. இப்போ இந்த இன்க்ரீஸ் ஆனதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 350 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவன் என்ன கேட்குறான்? இது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறான். ஸோ ஒன்றுமே இல்லை, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு ஃபஸ்ட்டு எழுதினோம். மேலே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 100 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஸோ இதுலேருந்து இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 100. கரெக்டு தானே? அந்த 100 மேலே போடணும். அதே மாதிரி பர்சன்டேஜுக்கு எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பர்சன்டேஜ் கேட்கும் போது எதுலேருந்து அதிகமாச்சோ அது எப்போவுமே எடுத்து கீழே போட்டணும். அப்போ எதுலேருந்து இங்கே அதிகமாக இருக்குது? 250லேருந்து அதிகமாக இருக்குது. அப்போ அந்த 250 இங்கே போட்டு மேலே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சோ அதை போட்டு இன்ட்டு ஒரு 100 போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட பர்சன்டேஜ். சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 25 டேபிளில் இது 4 டைம்ஸ் போகும். ஸோ 40% தான் இந்த கொஷினுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ 40% எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ.
இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்க நம்புறேன். புரியலன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம இன்னும் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கொண்டு போகலாம். சரியா? இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டைப்பு. ஸோ இது வந்து எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான், நான் சொல்லித்தரேன். த ப்ரைஸ் ஆஃப் அ செமி ப்ரீசியஸ் ஸ்டோன் வெயிட்டிங் 48 gram is 2,30,400. Okay. It is broken down into two pieces whose weight are in the ratio 5:7. If the price is proportional to its square of its weight, then the loss incurred is okay. கொஷின் படிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நான் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ஃபார்மேட்டில் அப்படியே கொஷின் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்லாம். ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஒரே ஒரு வாட்டி இது எப்படி வருதுன்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கிற இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றி கொடுத்துருவோம். வேறு ஒன்றுமே பண்ண மாட்டான். சரியா? எப்போவுமே இந்த கொஷின் வருதுன்ற பட்சத்தில் இது வந்து நம்மளை குழப்பறதுக்கு கொடுக்குற ஒரு இது தான். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம். இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டோன் இருக்குது. அது வந்து 48 கிராமா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதோட ரேட் வந்து 2,30,400. அதாவது ஒரு டைமண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் இட் இஸ் broken down into 2 pieces, அதாவது அது வந்து 2 பீஸாக உடஞ்சிருச்சான். எவ்வளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:7 அப்படின்ற ரேஷியோவில் உடஞ்சிருச்சு. ஓகே. அப்போ அதோட டோட்டல் எவ்வளோ வந்திருக்கும்? 13 அதோட டோட்டலாக இருந்திருக்கும். அது எப்படி இப்போ ப்ரோக் ஆகி உடஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5:7 உடஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அடுத்தது படிங்களேன். இஃப் த ப்ரைஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இட் ஸ்கொயர் ஆஃப் இஸ் வெயிட், அதாவது இது வந்து வெயிட். ஓகேவா? இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டு. இப்போ அதோட ப்ரைஸ் எப்படி இருக்க போதான்? இதோடைய ஸ்கொயராக இருக்க போதான். இதோட ப்ரைஸ் வந்து இதோட ஸ்கொயராக இருக்க போதான். ஓகேவா? இங்கே வந்து 13 இல்லை 12. ஓகே, தப்பாக போட்டோம் நம்ம. 13 இல்லை 12. நல்லா ஆட் பண்ணி பாருங்கள், தெரியும். 7 + 5 வந்து 12. ஸோ இதோட ஸ்கொயர் என்ன இருக்க போகுதுன்னா, இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். 12 ஸ்கொயர் என்ன வரப்போகுது? 144. ஓகே. அப்போ 5 ஸ்கொயர் என்ன 5 ஸ்கொயர் என்ன வரப்போகுது? 25. இதுக்கு என்ன வரப்போகுது? 49 வரப்போகுது. ப்ரைஸ் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா அது ப்ரோக் டவுன் ஆகும்போது அதோட வேல்யூ வந்து கம்மியாகுது. அது வந்து ஒரிஜினலாக இருக்கும் போது அதோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? இப்போ ப்ரோக் ஆனதுனால இப்போ பாருங்கள் 144 அதோட ஒரிஜினல் ப்ரைஸு. பட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், அவ்வளோ வராது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ வருது? ஒரு 4 வருது, அப்புறம் வந்து ஒரு 7 வருது. கரெக்டு தானே? 74 ஆயிடுச்சு. எங்கே 144லேருந்து 74 இப்போ அதோட ப்ரைஸு கம்மியாயிடுச்சு. அவன் என்ன கேட்குறான்? தென் தி லாஸ் இன்கர்ட். அப்போ எவ்வளோ நமக்கு லாஸ்ன்னு பார்த்தா இதோடைய டிஃப்ரென்ஸ். அதான் அவன் மீன் பண்ணுறான். ஓகேவா? அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள். டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 70 வருது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 70 வருது. அப்போ எதுலேருந்து பார்க்கணும்? ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து தான் பார்க்கணும் நம்ம. ஓகேவா? தென் தி லாஸ் இன்கர்ட் இஸ் ஓகே. அப்போ அந்த ப்ரைஸ் வந்து இதில் லாஸ் கேட்கல. அவன் வந்து லாஸோட வேல்யூவே கேட்டான். ஸோ பர்சன்டேஜில் கேட்கல, நான் பர்சன்டேஜ் யூஸ் பண்ண தேவையில்ல. இப்போ என்ன சொல்கிறான்னா, அப்போ எவ்வளோ தான்ப்பா எனக்கு லாஸ் ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா, இப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளோ? 144. இந்த 144 தான் வந்து அவன் இந்த ப்ரைஸ், அதாவது டோட்டல் ப்ரைஸ் வந்து 144. அதோட ப்ரைஸ் தான் அவன் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 2,30,400 கொடுத்துருக்கான். இப்போ அவனுக்கு வந்து எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு? 70 ரூபா லாஸ் ஆயிருக்கு. கரெக்டு தானே? 70 ரூபா தானே லாஸ் ஆயிருக்கு. 74 ரூபாய்க்கு வந்து அதோட வேல்யூ ட்ரோன் ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ கம்மியாயிடுச்சு? 70 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த 70 ரூபாய்க்கான வேல்யூ போடுங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? இப்போ 144 இதை டேரெக்டாக போகுமா? செக் பண்ணி பார்த்துருவோமா? டேரெக்டாக அடிக்கலாமா, இல்லைனா வந்து ஷார்ட் பண்ணி அடிக்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணி அடிப்போம். ஒரு 72 டைம்ஸா 2 டேபிளில் இது வந்து 35 டைம்ஸ் வருமா? 35 டைம்ஸ். ஓகே, இப்போ டேரெக்டாக போவோம். 72 இங்கே எத்தனை டைம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் போட்டு பார்ப்போம். 3 டைம்ஸ் வந்து 210, 216. ஓகேவா? 216 வருது, ஒரு 114 வரும் அப்புறமா. ஓகேவா? ஸோ வந்துச்சு. ஓகே, 2 டைம்ஸு. ஓகே, 3200. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த 3200 இன்ட்டு இந்த 35 பண்ணணும் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம உட்காந்துலாம் மல்டிப்ளை பண்ணணும்னா அவசியம் கிடையாது. ஸோ லாஸ்ட் ரெண்டு டிஜிட் பாருங்கள். ஆல்ரெடி இங்கே 2 0 வரப்போகுது. இங்கே 5 கூட 2 பண்ணால் அதுக்கும் ஒரு 0 தான் வரப்போகுது. அப்போ 3வது நம்பரும் 0 தான் இருக்குன்றதுனால ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக இதுவும் இருக்காது, இதுவும் இருக்காது. ஒன்று இது இருக்கலாம், இல்லை இது இருக்கலாம். ஸோ அடுத்த நம்பரை நம்ம செக் பண்ணி பார்க்கணுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன்? இந்த 2 நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்? இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 10 பேலன்ஸ் ஒரு 1 இப்படி மல்டிப்ளை பண்ணுவோம். 15 6 21 22 2 இங்கே 2 வச்சுக்கணும். ஓகேவா? 3 3s are 9 9 + 2 11.
ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். உட்காந்து ஃபுல்லாக இதெல்லாம் உட்காந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, இந்த சம் புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். நம்ம அடுத்த சம் போகலாம். சேம் சேம் இதே மாதிரி கொஷின். ஓகேவா? ஸோ இந்த கொஷினை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா இந்த கொஷின் வந்து இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் நான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ வந்து நம்ம இதை பார்த்து வச்சுட்டோன்ற பட்சத்தில் நமக்கு வந்து இதுக்கப்புறம் அது மறக்கவே மறக்காது. அதே தான் கொஷின். இந்த ஸ்டோன் ஒர்த்து 1,20,000 ஓகே, இஸ் broken down into 2 pieces இந்த ரேஷியோ 2:3. ஓகே, 2:3ன்ற ரேஷியோவில் அது வந்து என்ன ஆச்சான், ப்ரோக் ஆயிடுச்சான். அப்போ அதோட டோட்டல் வந்து எவ்வளோவா இருக்க போகுது, 5ஆக இருக்க போகுது. 5 தான் என்ன ஆச்சு, உடஞ்சதுனால 2-3 ஆயிடுச்சு. த வேல்யூ ஆஃப் த ஸ்டோன் இஸ் ப்ரொபோஷனல் டு இட்ஸ் வெயிட். அதாவது இது வந்து வெயிட்டு, அதோட வேல்யூ வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் வெயிட்டான். அப்போ அது வந்து ப்ரைஸ் என்னவா இருக்க போகுது, அதோட வெயிட்டோடைய ஸ்கொயர். அப்போ இது 25னா இது எவ்வளோ இருக்க போகுது, 4ஆக இருக்க போகுது. இது எவ்வளோ இருக்க போகுது, 9ஆக இருக்க போகுது. சிம்பிள் தானே? ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். வாட் இஸ் தி டோட்டல் ப்ரைஸ் ஆஃப் தி 2 ஸ்மால் ஸ்டோன்ஸ்? இதோடைய டோட்டல் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அதாவது இந்த 25 இருக்குல்ல, இந்த 24யோட வேல்யூ தான் வந்து அவன் என்ன சொல்லிட்டான்னா 1,20,000ன்னு சொல்லிட்டான். ஓகே, இப்போ அவன் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் ஸ்டோன்ஸ், அதாவது அந்த உடஞ்சது பார்த்தீங்களா, அதோட வேல்யூ தான் இப்போ அவன் கேட்குறான். ஓகேவா? ஸோ அப்போ உடஞ்சதோட வேல்யூ கேட்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஓகே, அப்போ உடஞ்சதுன்னா இது தானே 2, 3. ஸோ 13. இங்கே எவ்வளோ ஆச்சு, 4 + 9 எவ்வளோ வரப்போகுது, 13. கரெக்டு தானே? உடஞ்சது இதுதான் உடஞ்சது. ப்ரைஸ் வந்து 25. இப்போ உடஞ்சதுனால அது என்ன ஆச்சு, 4 and 9 பிரிஞ்சு கம்மியாயிருச்சு வேல்யூ. ஸோ இப்போ 13 25 தான் இதுனா 13 எவ்வளோன்னு கேட்குறான். ஸோ இது நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இங்கே பாருங்கள் எத்தனை டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் வந்து 100 வருமா, இங்கே வந்து ஒரு 20. அப்போ எவ்வளோ வரப்போகுது, திரும்பி ஒரு 8 டைம்ஸு 00. ஸோ இங்கே என்ன வரும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 48. இங்கே வந்து ஒரு 13 என்ன வரப்போகுது, 24. இங்கே வந்து 4 3s are 12, 8, 20, 22, 4, 6, 624 00. ஆப்ஷன் பி. ஓகேவா? ஒரே நிமிஷம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இன் அன் எக்ஸாமினேஷன் த ஃபெயிலியர் டு சக்ஸஸ் ரேஷியோ வாஸ் 5:2. ஓகே, அதாவது ஃபெயிலியர், ஒரே நிமிஷம், ஃபெயிலியர் டு சக்ஸஸ் ரேஷியோ சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5:2. 5 பேர் ஃபெயில் ஆனால் 2 பேர் சக்ஸஸ் ஆகிறாங்களாம். ஓகே, ஹேட் த நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் பீன் 14 மோர். ஓகே, அதாவது நம்ம எடுத்தோன்னே கொஸ்டின் மேலே தப்பாச்சிட்டோம். சக்ஸஸ் டு ஃபெயிலியர் கொடுத்துருக்கோம், நம்ம ஃபெயிலியர் டு சக்ஸஸ் எடுத்துட்டோம். ஓகே, சக்ஸஸ் டு ஃபெயிலியர். ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் ஃபெயிலியர் வந்து 14 இன்க்ரீஸ் ஆகுதான். ஓகே, இப்போ 14 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், தென் தி சக்ஸஸ் டு ஃபெயிலியர் ரேஷியோ வுட் ஹேவ் பீன். அதாவது இந்த 14 இன்க்ரீஸ் ஆனதுனால இங்கே வந்து என்ன ஆச்சான், 9 வந்து 9:5 ஆயிடுச்சான். நான் சொல்லியிருக்கேன், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து நீங்கள் 2 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இங்கே நல்லா நோட் பண்ணுங்களேன், சக்ஸஸ் ஃபெயிலியர் இருக்குது, இங்கேயும் சக்ஸஸ் ஃபெயிலியர் தான். எதனால் இந்த ரேஷியோ மார்ச்சுன்னு பார்த்தா இங்கே ஒரு 14, அதுவும் எதுக்காக, ஃபெயிலியரில் இன்க்ரீஸ் ஆனதுனால. பட் வந்து இந்த சக்ஸஸ் வந்து அவங்க டச் பண்ணவே இல்லையே. அப்போ ஏன் வந்து இங்கே மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கான க்ளூ. இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ஈக்குவல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் ஈஸி. இப்போ இங்கே இதை 5ஆல் பண்ணிடலாம், இங்கே இதை வந்து 9ஆல் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ என்ன வரப்போகுது, 45:18. இங்கே வந்து அதே 45:25. ஓகேவா? ஸோ இதுதான் சக்ஸஸ், இது ஃபெயிலியர். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 7 பார்ட்ஸ். இந்த 7 தான் வந்து அந்த 14 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ அவன் கேட்குறான் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ அப்பியர்ட் ஃபார் தி எக்ஸாம்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இதுதான். இதை எடுத்துகிட்டு போய் எழுதி வச்சிங்கன்னா தப்பு. இதுதான் டோட்டல் நம்பர்ஸ். ஏன்னா நம்ம இதுலேருந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் ஒரிஜினல் ரேஷியோ. இது வந்து இதுலேருந்து இதுதான் வந்து இப்போ நம்ம ஒரிஜினல் ரேஷியோவாக எடுத்துக்கணும். இது எடுக்கக்கூடாது. இது வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு. இது எடுத்திங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். இங்கே பாருங்கள், இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது பாருங்கள். ஒரு 25 ஆட் பண்ணால், சாரி, ஒரு 20 ஆட் பண்ணால் 65, அப்போ 63. கரெக்டு தானே? ஸோ இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸு. 63 × 2, 63 × 2, 6ல் முடியக்கூடிய ஒரு ஆன்சரு. அதே மாதிரி வந்து 196லாம் வர சான்ஸ் இல்லை, 126 தான் சான்சஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி. சிம்பிள் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இந்த கொஷின் பாருங்களேன். இன் அன் எலெக்ஷன் 4 candidates were there. ஓகே,
out of which 3 were nominated from the 3 national parties and they got vote in the ratio 2:3:4. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் இப்போ புரிஞ்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை, ஒரு எலெக்ஷனில் 4 பேர் வந்து போட்டி போடுறாங்க, ஓகேவா? அதில் 3 பேர் வந்து நேஷனல் பார்ட்டிஸாம், அதாவது இந்த பெரிய பெரிய கட்சியில் இருக்காங்க, ஓகேவா? ஸோ தே காட்ஸ் இந்த votes in the ratio 2:3:4, ஓகேவா? சூப்பர். இப்போ என்ன ஆச்சுன்னா the total votes polled were 1,89,000 and the fourth candidate got 18,000 votes. அதாவது இந்த கொஸ்டின் எப்படின்னா அவங்க வந்து ரொம்ப மட்டமாக கேட்டு வச்சிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, இங்கே பாருங்கள், டோட்டல் ஓட்ஸ் வந்து இவ்வளோ பேர், அந்த 4 பேருக்கு வாங்கின ஓட்ஸு. இந்த ஃபோர்த்து கேண்டிடேட்டை பற்றி அவனுக்கு பெருசாக பேசவே இல்லை, ஆனால் அவன் ஓட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது சும்மா நம்மளை குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க. அவன் ஓட்டை மட்டும் நம்ம கேன்சல் பண்ணி தூக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த 3 பேர் ஓட்டு நமக்கு டேரெக்டாக கிடைக்க போகுது, ஓகேவா? ஸோ சிம்பிள். இந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து ரொம்ப சப்ளையாக கேட்பானுங்க, அதான் படிக்கும் போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதோட டோட்டல் தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,71,000 votes, ஓகேவா? இப்போ வேணா கேட்குறாங்க பாருங்கள், the votes obtained by 3 national parties are, அதாவது ஒவ்வொரு ஆளுக்குமான ரேஷியோ கேட்குறான். ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இங்கே பாருங்கள், 7 + 9, ஓகேவா? ஸோ இந்த 9 தான் வந்து 1,71,000 அப்படின்ற பட்சத்தில் இந்த 2 என்ன, 3 என்ன, 4 என்ன, இது கண்டுபிடிச்சோன்னா நமக்கான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு 9ஓட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 9 டேபிள் எத்தனை டைம்ஸ் போவோம்? 1 டைம்ஸ் போவோம், பேலன்ஸ் வந்து 8 இருக்குமா? ஸோ திரும்பி 9 டைம்ஸு 19,000 தான் வந்து ஆன்சர். அதாவது 19,000 வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 19,000 இன்ட்டு 2 பண்ணால் இதோட ரேஷியோ, இதோட ஆன்சரு. 19,000 இன்ட்டு 3 பண்ணால் இதோட ஆன்சரு. 19,000 இன்ட்டு 4 பண்ணால் இதோட ஆன்சர். ஸோ 19,000 இன்ட்டு 2, 19 இன்ட்டு 2நாலே 38 தான் நமக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் மற்ற இதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ண அவசியம் இல்லை. அப்படியே பண்ணுறீங்கனாலும் ஒன்றும், இப்போ அப்படி 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி வச்சுருந்தாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 19 இன்ட்டு 3 பண்ணுவோம். 19 இன்ட்டு 3 நமக்கு நல்லாவே தெரியும், 57. 57க்கு வந்து செகண்ட் ஆப்ஷனில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க மேக்ஸிமம். ஏன்னா மேக்ஸிமம் அவங்க வந்து ஏதோ ஒரு 2 ஆப்ஷனில் வேணால் வைக்கலாம், 3வது ஆப்ஷன்லாம் போகிற மாதிரி சான்சஸ் இருக்காது, சரியா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம டிக் பண்ணிட்டு அடுத்த கொஷின் போகலாம். ஓகே, இது வந்து ஒரு சூப்பரான கொஷின், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்போ ஒன்றுமே இல்லை, இது வந்து நம்ம எக்ஸாம் ஓரியன்ட் கொஷின் தான், நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஓரியன்ட் கொஷின் தான். சிம்பிளாக பாருங்கள், தேர் ஆர் 160 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இன் தி டெஸ்ட், ஓகேவா? 4 marks are allotted for a correct answer and 1 mark is deducted for wrong answer or unattempted question. Okay, if a candidate scored 400 marks, how many questions did he answer correctly? ஓகே, என்ன கொஷின்னா மொத்தமாக ஒரு 160 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்குது. அதான் நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா? 4 கொஷின் கேட்டு அதுக்கு வந்து 3 மார்க் வந்து கொடுப்பாங்க, அது மெயின்ஸில். இங்கே 4 மார்க் தராங்க, ஓகேவா? அதில் 1 மார்க் வந்து நம்ம தப்பான ஆன்சர் கொடுத்தோன்னா 1 மார்க் டிடெக்ட் பண்ணிடுவாங்க, அந்த கொஷினுக்கான மார்க்கும் கிடைக்காது. சேம் தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது, ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த கேண்டிடேட் வந்து 400 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காரான் ஓவராலாக. அவன் எவ்வளோ அட்டம் பண்ணால் எதுவுமே சொல்லலை. ஸோ வந்து இப்போ அவன் எவ்வளோ தான்ப்பா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பான்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம எடுத்த உடனே இதெல்லாம் போட்டு கொஷினை படித்து இதுக்கு எவ்வளோ மார்க் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகல. நான் சொல்கிறத நல்லா யோசிச்சு பாருங்கள், மைண்டில் யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கே புரியும் பாருங்கள். இப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்களேன், இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதாவது டோட்டல் மார்க்ஸ் வந்துடுமா? எவ்வளோ? 160 × 4 640 தான் டோட்டல் மார்க்ஸ். இது எவ்வளோ? இதான் வந்து டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் எக்ஸாம். ஓகே, இப்போ 1 mark is deducted for each. ஓகே, இஃப் த கேண்டிடேட் ஸ்கோர் 400, இப்போ வந்து மொத்தமாக எவ்வளோ மார்க் தான் எடுத்துருக்காரான்? 400. இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ஷன் போங்க. 110 மொத்தம். இப்போ 110 கொஸ்டின் அவர் ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ வருது? இன்ட்டு 4 மார்க்குன்னு போட்டால் நமக்கு 440 மார்க் வருது, ஓகேவா? 440 மார்க் வருது. ஓகே, ஸோ 440 மார்க்கில் அப்போ வந்து டோட்டல் மார்க்ஸில் வந்து எவ்வளோ, இங்கே இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள், ஒரு 40 மார்க்கு, ஓகேவா? 40 மார்க் டிஃப்ரென்ஸ் வருது. 40 மார்க் டிஃப்ரென்ஸ் வர முடியுமான்னு பாருங்களேன். ஆப்ஷனில் சான்ஸே கிடையாது, ஓகேவா? ஏன் நான் சான்ஸே கிடையாதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், இருங்க, கரெக்ட் ஆன்சர் வரும்போது சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ அதுவே இந்த 112 எடுங்களேன். 112 × 4 பண்ணுங்களேன், எவ்வளோ வருது பாருங்கள். 8 4 4 448, ஓகேவா? 448க்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 448க்கு சான்ஸ் இருக்கா?
448 சான்ஸ் இருக்குது. நான் எப்படின்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள். மொத்தம் 160 கொஷினு. 160 கொஷினுக்கு வந்து 4 மார்க்குன்னு வச்சுருக்கான். ஓகேவா? இப்போ இந்த 48 மிச்சம் இப்போ வந்து 112 கொஷின் அவன் அட்டன் பண்ணி அவனுக்கு வந்து எவ்வளோ வருது? 448 மார்க் வந்திருக்கணும். பட் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு? 48 கொஷின் அட்டன் பண்ணாமல் விட்டுருக்காரு. புரியுதா உங்களுக்கு? 48 கொஷின் அட்டன் பண்ணலன்னும் போது என்ன ஆகும்? அட்டன் பண்ணியிருக்காரு, தப்பாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கும்? டிடெக்ட் ஆயிருக்கும். டிடெக்ட் ஆகிட்டு எவ்வளோ வந்திருக்கும்? 400 மார்க்ஸ் வந்திருக்கும். புரியுதா? ஸோ இதை வந்து இந்த கொஷின் நம்ம இப்படி அப்ரோச் பண்ணோம்னா தான் நமக்கு ரொம்ப ஈஸி. இப்போ அது அந்த ஃபஸ்ட் கொஷினில் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன். 110 இன்ட்டு 4 எவ்வளோ? 440 வந்திருக்குமா? 440. பட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 160, 110. அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது? 50 மார்க்ஸ் வந்து அவனுக்கு மைனஸ் பண்ணிங்கன்னா 390 போயிடும். 390 வர சான்சஸே கிடையாது. ஏன்னா இங்கே வந்து அவன் சொல்லிட்டாங்க 400 மார்க்ஸ் தான் அவர் எடுத்திருக்காரு. 400 மார்க்ஸ் இந்த கொஸ்டின் படி நம்ம கணக்கு எடுத்து பார்த்தோம்னா இதுதான் நமக்கான ஆன்சர்னு வருது. ஸோ இதை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன்லேயே இந்த கொஸ்டின் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது உட்காந்து நம்ம ஓவராக மைண்டு வச்சு யோசிக்க தேவையில்ல. இது வந்து லாஜிக்காக யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி நான் தெளிவாக சொல்கிறேன். இங்கே பாருங்களேன். மொத்தம் 160 கொஷின். அதில் அவன் வந்து 112 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கான். மிச்ச கொஷின் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கான். 112 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணதுனால அவருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 448 மார்க் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இன்ட்டு 4ன்னு பண்ணான். இப்போ வந்து ஆனால் அவர் எடுத்த மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 மார்க்ஸ் தான். ஸோ இது வந்து எப்படி சார் லாஜிக்காக மீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் மிச்சம் 48 கொஷின் அவன் தப்பாக போட்டிருக்கான். புரியுதா? ஸோ அப்போ தான் இந்த வந்து கொஸ்டின் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து மேட்ச் ஆகும். அப்போ அந்த 48 வந்து நம்ம ஒரு மார்க் நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணால் ஒரு மார்க் நெகட்டிவ். ஸோ என்ன ஆச்சு? நெட் ரேஷியோ ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ இதே மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். ஸோ இது மாதிரி சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து இதில் இன்னும் நல்ல ஒரு கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சேம் டைமில் நம்ம டெலிகிராம் சேனலில் யாராவது ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்புகிறேன். ரேஷியோட பிடிஎஃப் அனுப்புகிறேன். அந்த கொஷின்ஸை மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் எந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து படித்தாலும் சரி உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண மறக்காதீங்க. ஓகேவா? இப்போ இந்த கொஷின் பாருங்கள். in a class the ratio of boys to girls. ஓகே, பாய்ஸ் டு கேர்ள்ஸோட ரேஷியோ சொல்லிட்டாங்க. கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பாய்ஸ் டு கேர்ள்ஸ்க்கான ரேஷியோ என்னவா? 3:5. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ்ட் டு ஹூ ஃபெயில். அதாவது இப்போ பாஸ்ட்டுக்கும் ஃபெயில்டுக்கும் ரேஷியோ கொடுத்துறான். ஓகே, அந்த ஸ்கூலில் படித்தவங்க பாஸ்ட் வந்து 70 பேர் பண்ணியிருந்தாங்கன்னா 7 பேர் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபெயில் வந்து 3 பேர். ஓகே, த நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பாஸ்ட் டு ஃபெயில். அதாவது இப்போ பாய்ஸை பற்றி பேசுகிறாங்க. இது வந்து டோட்டலாக எவ்வளோ பாஸ் ஆகிருக்காங்க, ஃபெயில் ஆகிருக்காங்க. இது வந்து பாய்ஸ் மட்டும் எவ்வளோ பாஸு எவ்வளோ ஃபெயில்னு கொடுத்துருக்கான். என்ன ரேஷியோ? 2:1. அவன் கேட்குறது கேர்ள்ஸுக்கு கேட்குறான். அமாங் கேர்ள்ஸ் வாட் இஸ் ரேஷியோ ஆஃப் ஹூ பாஸ் டு ஃபெயில். ஓகேவா? என்ன சார் இது ரேஷியோவாக கொடுத்து வச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். நான் சொல்கிறது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணால் ரெண்டுத்துக்கும் பண்ணணும், ஒன்றுக்கு மட்டும்லாம் பண்ணக்கூடாது. ஸோ உஷாராக இருங்க அதில். ஓகேவா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து 30 பேர் 50 பேர்னு சொல்லி டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேர் இருக்காங்கன்னு நம்ம இப்போதைக்கு வச்சுக்கலாம். அதில் டோட்டலில் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆனவங்க ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ? 7:3. ஓகேவா? 7:3. இப்போ இங்கே பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இதை மட்டும் பாருங்கள். டோட்டல் வந்து எவ்வளோ? 80. அதில் ஓகேவா, பாஸ் ஆனவங்க ஃபெயில் ஆனவங்களோட ரேஷியோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 10. அதாவது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. எவ்வளோ? 10. ஓகே, இதை வந்து இப்படி எழுதக்கூடாது, இப்படி எழுதிக்கோங்க. இதுதான் கரெக்டான பொசிஷன். ஒரே நிமிஷம். இந்த 10 தான் அந்த 80னா அந்த பாஸ் ஆனவங்க 7 பேர், ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ பேர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா இதுலேருந்து? ஸோ எவ்வளோ பேர்னு பார்த்தா 56 அண்ட் என்ன வரப்போகுது? 24. ஓகேவா? ஸோ இதை நம்ம டேரெக்டாக இங்கே எடுத்து எழுதிடலாம். இங்கே எழுதிடுவோம் டேரெக்டாக. எவ்வளோ வரப்போகுது? 56 அண்ட் 24. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாய்ஸு கேர்ள்ஸு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பாஸ்ன்ட்டு. ஓகேவா? பாய்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேர்ள்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கணுமா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2:1. ஓகே, பாஸ் ஆனவங்க வந்து 2னா ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ? 1. ஓகே, இந்த 56ல் பாஸ் ஆன பாய்ஸ் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இன் கிளாஸ் த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் கொடுத்துருக்கான். ஓகே, அந்த டோட்டலாக வந்து ஒரு கிளாஸில் பாய்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கொடுத்துருக்கான். எவ்வளோ பேர்? இதில் ஒரு 3:5ன்ற மாதிரி ரேஷியோவில் இருக்காங்களாம். ஓகே தான். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பாருங்கள். இங்கே என்ன பார்த்துது? இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ் டு ஃபெயில்வேர் இந்த ரேஷியோ. அதாவது இந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, இது வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸில் இப்போ எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் ஃபெயில் ஆகிருக்காங்கன்ற ரேஷியோ கொடுத்துருக்கான். எவ்வளோ கொடுத்துருக்கான்? 7:3. அதாவது இதுவும் ஈக்குவல் தான். சரியா? ஏன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் ஓவராலாக கொடுத்துறான். அதில் பாஸ் ஃபெயில் எவ்வளோன்னு கொடுத்துறான்னா அப்போ வந்து கண்டிப்பாக அந்த கிளாஸில் இருக்க மொத்த பேர் ஒன்று பாஸ் ஆகிருக்கணும், இல்லைனா ஃபெயில் ஆகிருக்கணும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்க முடியும். ஓகேவா, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். அமாங் பாய்ஸ் தோஸ் ஹூ வேர் பாஸ் டு ஃபெயில். பாய்ஸில் மட்டும் பாருங்கள். இப்போ பாய்ஸில் மட்டும் பாஸ் எவ்வளோ, ஃபெயில் எவ்வளோன்னு வந்து கொடுத்துருக்கான். என்ன ரேஷியோ? 2:1ன்ற ரேஷியோ. இப்போ அவன் கேட்குறது என்னன்னா, கேர்ள்ஸ் கேட்குறான். கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க, இதான் கொஷின். ஓகேவா, இந்த ரேஷியோவை தான் அவன் கேட்குறான். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து வந்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது 3:5ன்றதுனால இது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்றதுனால நான் ஒரு 30 பாய்ஸ் எடுத்துக்கிறேன், ஒரு 50 கேர்ள்ஸ் எடுத்துக்கிறேன். இங்கே 0 ஆட் பண்ணால் இங்கேயும் 0 இங்கே பண்ணோம். இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் சரி ரேஷியோவில் அந்த 2 இதுக்குமே சேஞ்ச் பண்ணால் தான் அது வந்து ப்ராப்பர். ஒன்றுத்துக்கு மட்டும் கை வைக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் நீங்கள் அதில். இப்போ மொத்தம் 80 பாய்ஸ், சாரி 80 தான் டோட்டல். இப்போ அதில் வந்து பாய்ஸ் அண்டு பாஸ் ஃபெயிலோட ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், மொத்தம் 10. ஸோ இந்த 10 தான் வந்து அந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸான 80. ஓகேவா, இப்போ நம்ம வந்து பாஸ் ஆனவங்க எவ்வளோ பேர்? 7 பேர். ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ பேர்? 3 பேர். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த 0க்கும் இந்த 0 கேன்சல். 8 7 என்ன வரப்போகுது? 56. 8 3 24. ஓகே தானே? ஸோ 56 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்காங்க, 24 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வாங்க. பாய்ஸில் வந்து 2:1 ரேஷியோ. ஓகேவா, இப்போ டோட்டல் பாய்ஸ் எவ்வளோ? 30 பேர். அந்த டோட்டல் எவ்வளோ? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். பாஸ் ஃபெயிலு 3. அதில் வந்து 2 பேர் வந்து பாஸ் ஆகிருக்காங்க, ஒரு ஆள் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்கன்னும் போது நம்ம இதோடைய டேரக்ட் வேல்யூவே கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ? 10 டைம்ஸ்னால் அப்போ இங்கே 20, இங்கே 10. பாய்ஸில் பாஸ் ஆனவங்க 20 பீப்புள், ஃபெயில் ஆனவங்க 10 பீப்புள். ஓகேவா, ஸோ 10 பீப்புள். இப்போ என்ன ஆச்சு பாருங்களேன். ஓவராலாக எவ்வளோ பேர்? 56 வந்து பாஸ் ஆகிருக்காங்க, ஃபெயில் வந்து 24. அதில் பாய்ஸ் மட்டும் எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க? 20 அண்ட் 10. இப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ? அப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ண கிடச்சிருமா? 56லேருந்து வந்து ஒரு 20 பாய்ஸ் போயிட்டாங்கன்னா எவ்வளோ வர போகிறாங்க? 20 போயிட்டாங்கன்னா 36 கேர்ள்ஸ் வர போகிறாங்க பாஸ் ஆனவங்களோட இது. அதே மாதிரி ஃபெயில் ஆனவங்களில் மொத்தம் 24 பேர் தான் மொத்தமாக ஃபெயில் ஆகிருக்காங்க. அதில் 10 பேர் பாய்ஸே ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் தான் ஃபெயில் ஆகிருப்பாங்க? 14 பீப்புள் ஃபெயில் ஆகிருப்பாங்க. இப்போ இதோட ரேஷியோ கண்டுபிடிங்க. இது இன்னும் ஷார்ட் பண்ணலாமா? எவ்வளோ பண்ணலாம்? இது 2 டேபிளில் 18 டைம்ஸ் போவோம், இது வந்து 2 டேபிளில் ஒரு 7 டைம்ஸ் போவோம். ஸோ 18:7 தான் ரேஷியோ. சிம்பிள். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி ஆர்டராக பாருங்கள். உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் அழகாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். புரியலன்ற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் அதுக்கு ஒரு வீடியோ கூட உங்களுக்கு மேக் பண்ணி போகிறேன். 1000 டைம்ஸ் கூட சொல்லி தரலாம். எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு புரியணும், நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகணும், அவ்வளோதான் என் மோட்டிவ். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் நான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள். A man ordered 4 pairs of black socks and some pairs of brown socks. The price of black pair is double that of brown pair. ஓகே, இந்த clerk interchanged இதெல்லாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், ஒன்றுமே இல்லை. என்ன சொல்கிறான்னா, ஒரு ஆள் 4 pairs of black socks வாங்கியிருக்கான். ஓகேவா, பிளாக்ல வந்து 4 வாங்கியிருக்கான். அதே மாதிரி ப்ரௌனில் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கான்னு சொல்லலை, அதான் சம் சொல்லியிருக்கான். அப்போ இங்கே வந்து 4ன்னு வச்சுக்கலாம். இந்த சம்முன்னு சொன்னதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அதான் எவ்வளோன்னு தெரியல. ஓகேவா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி. ஓகேவா, குவான்டிட்டி கொடுத்துருக்கான். இத்தனை பொருள் வாங்கியிருக்கான்ற மாதிரி குவான்டிட்டி கொடுத்துருக்கான். அதே மாதிரி ப்ரைஸ் சொல்லியிருக்கான். எவ்வளோ சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் சாக்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ரைஸ் ஆஃப் பிளாக் இருக்குல்ல, அது வந்து டபுள் தட் ஆஃப் த ப்ரௌனா. இப்போ ப்ரௌன் வந்து ₹1 இருந்ததுன்னா இது வந்து ₹2 இருக்குது. அதாவது டபுள் தட் ஆஃப் த ப்ரௌன்னா இதான் மீனிங். இது ₹1 இருந்ததுன்னா இது ₹2 வாங்கியிருக்கான். ஓகேவா, இப்போ இதோட பில்லை பார்ப்போம். இந்த பில் எவ்வளோ வருது பார்ப்போமா? இந்த பில் வந்து ஒரிஜினல் பில், இதுதான் ஒரிஜினல் பில். ஓகேவா, இந்த ஒரிஜினல் பில் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தா இது வந்து 8 ப்ளஸ் வந்து ஒரு எக்ஸ். கரெக்டு தானே? இதுதான் பில். 8 + Xன்றது தான் ஒரிஜினல் பில்லு. பட் இங்கே வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, த கிளர்க் இன்டர்சேஞ்ச்டு தி நம்பர் ஆஃப் பிளாக் அண்ட் ப்ரௌன் சாக்ஸ். அதாவது
என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தா மிஸ்டேக்கன்லி இவர் வந்து பிளாக் சாக்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல எக்ஸாகவும் ப்ரௌனை வந்து 4ஆகவும் எடுத்துட்டார். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூ பில்லில் வந்து ஒரு தப்பு நடந்துருச்சு. நியூ பில்லில் என்ன தப்பு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிப்ளை பண்ணுங்க அப்படியே. எக்ஸ் இன்டூ 2 என்ன வரப்போகுது, அதாவது ப்ரைஸ் இன்டூ குவான்டிட்டி. இங்கே பாருங்க, ப்ரைஸ் இன்டூ குவான்டிட்டி தான் என்னது டோட்டல் பில். டோட்டல் பில் ஓகேவா. ஸோ அப்போ வந்து இப்போ நியூ பில் என்ன இருக்க போகுது 2x ப்ளஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கும் 4. இதான் வந்து அந்த நியூ பில்லாக இருந்திருக்கும். கரெக்டு தானே. இது வந்து நியூ பில்லு, இது வந்து ஒரிஜினல் பில் ஓகேவா. ஸோ இந்த இப்போ என்ன சொல்கிறான் பாருங்க, விச் இன்க்ரீஸ் த பில் பை 50%. அதாவது இந்த வந்து வேல்யூவை மாற்றி போட்டதுனால என்ன ஆயிடுச்சான், அவங்களுக்கு வந்து 50% ஒரிஜினல் பில்லோட இன்க்ரீஸ் ஆயிடுச்சான். அந்த ஒரிஜினல் பில் எவ்வளோ வருதோ அதுலேருந்து 50% இன்க்ரீஸ் ஆயிடுச்சான் ஓகேவா. இது வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அப்போ என்ன மீனிங், இதுதானே அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த பில்லில் இருக்கிற அமௌண்ட் அதிகமாக இருக்குது எதோட, ஒரிஜினல் பில்லோட இருக்கிறதோட. அப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, நல்லா பாருங்கள், 2x ப்ளஸ் 4 ஓகேவா. இந்த பில் வந்து இந்த பில்லோட அதிகமாக இருக்குது. இதனால் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா இந்த ஈக்குவல் டு போட்டு இதனால் என்ன நடந்திருக்கு 150% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 150%ன்றதுனால 150/100 எதில் அதிகமாக இருக்குது, ஒரிஜினல் பில்லோட அதிகமாக இருக்குது. இப்போ ஒரிஜினல் பில் எவ்வளோ 8 + x. இதை வந்து நீங்கள் எழுத கற்றுக்கணும். இது வந்து இப்போ நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், போக போக நம்ம இதை கற்றுக்கலாம். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு புரியணும், இப்போ நான் இது ஏன் எழுதியிருக்குன்னு புரியணும் ஓகேவா. 2x + 4 - 8x + 8x = 150/100. இது எதனால, ஒரிஜினல் பில்னால. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது புரியலன்னா திரும்பி இன்னொரு வாட்டி கேளுங்க, கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு ஓகேவா. இப்போ இதை மைனஸ் பண்ணுங்களேன், ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸு போயிடும். ஸோ வந்து எக்ஸு இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா -4 வரும். +4 போட்டக்கூடாது, -4 ஓகேவா. அதே மாதிரி இப்போ இங்கே வாங்க, இங்கே என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு 3 டைம்ஸ் வரும், இங்கே வந்து ஒரு 2 டைம்ஸ் வரும். அப்போ 3/2 இங்கே வேணா வரப்போகுது 8 + x. இப்போ எக்ஸோட வேல்யூ கொண்டு போச்சுன்னா நமக்கு ஆன்சர். இப்போ என்ன பண்ணலாம், அந்த 2 இங்கே கொண்டு வாங்க, அதாவது 2 × x - 4. அதே மாதிரி இந்த 3 இங்கே இருக்கட்டும், 3 × 8 + x ஓகேவா. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா. 2x - 8 = 24 + 3x. அதான் நான் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்குல்ல, எடுத்துகிட்டு போய் ரெண்டுத்துக்கூடயும் மல்டிப்ளை பண்ணோம். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, 2x அப்படி கொண்டு போகிறேன், இந்த 2x அப்படி கொண்டு போகிறேன், இதை வந்து இப்படி கொண்டு வரேன். எவ்வளோ வருது இப்போ 16 வரும். கரெக்டு தானே 16. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வருது 16. சிம்பிள், எக்ஸோட வேல்யூ 16. அப்போ இங்கே என்ன வரப்போகுது, அப்போ ஒரிஜினல் ரேஷியோவில் பிளாக் சாக்ஸ் வந்து 4, ப்ரௌன் வந்து எவ்வளோ இருந்திருக்க போகுது 16. எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 16 போட்டுறேன் ஓகேவா. அப்போ ரேஷியோ என்ன வரப்போகுது 1:4 தான் ரேஷியோ. அதான் கேட்டிருக்கான், த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பிளாக் டு ப்ரௌன் சாக்ஸ். ப்ரௌன் சாக்ஸோட குவான்டிட்டியோடைய ரேஷியோ. இப்போ 1:4 தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. இந்த கொஷின் புரியலன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக அந்த கொஷின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த பட்சத்தில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, பை.